தமிழகத்திற்குள் மத்திய அரசின் நவோதயா பள்ளிகளை அனுமதித்தால் ஒரு வாரத்திற்குள் 100 பள்ளிகளை தமிழகம் முழுவதும் கொண்டு வந்து சிறப்பான கல்வியை கொடுக்க தயாராக உள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அவர் ஆரம்பிச்சது வேற தொழில், அரசியலுக்கு வந்து ஏடிஎம் தொழிலா பண்றாரு. ஆனா இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆரம்பிச்சு 1.5 லட்சம் ரூபாய்க்கு சீட் வைக்குது. நான் சொல்றேங்க ஐயா, அண்ணன் ஏவாவேல் அண்ணன், உங்களுக்கு எல்லாம் உண்மையால மான ரோஷம் இருந்தா மத்திய அரசினுடைய நவோதயா பள்ளிகள் தமிழகத்திற்குள்ள அனுமதி கொடுக்கிறோன்னு சொல்லுங்க. 100 பள்ளிகளை ஒரு வாரத்திலே கொண்டு வந்து நிறுத்துகின்றோம். ஒரு வாரம் போட்டி வச்சுக்கோங்க. நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல கொண்டு வாங்க, நவோதயா பள்ளியும் போட்டி வச்சுக்கிறோம். உங்க இன்டர்நேஷனல் ஸ்கூல் நவோதயா பள்ளியில போட்டி போட்டு ஜெயிச்சா அந்த அன்னைக்கு நான் அரசியல் விட்டு போயேன். நான் அருணாச்சலேஸ்வரனுடைய பாதத்திலே நின்று கொண்டு இந்த சத்திய வாக்க சொல்றேன். பாதத்திலே நின்று கொண்டு சொல்லுங்க. நீங்க ஒரு தனியார் பள்ளி வச்சு பெரிய ஆட்களுக்கு மட்டும் கல்வி கிடைக்கணும், ஏழை மக்களுக்கு கல்வி கிடைக்க கூடாதுன்னு இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல நடத்துறீங்க. சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு அனுமதி கொடுக்கறதுக்கு 5 லட்சம் ரூபாய் பணம் வாங்குறீங்க. மோடி அவர்கள் நவோதயா பள்ளி தருவதற்கு தயாராக இருக்கின்றார். ஐயா, உலக தரம் வாய்ந்த பள்ளி, 1 ரூபாய் கட்டணம் இல்லை. யூனிஃபார்ம்ல இருந்து சாப்பாட்டுல இருந்து எல்லாம் மத்திய அரசு. உங்க குழந்தை என்ன எக்ஸாம் பாஸ் பண்ணும், ஐஐடி நீட் எல்லாத்தையும் தட்டி தூக்கிட்டு வந்துடும். நான் சவால் வர்றேங்க ஐயா, சவால் வரும். நாளைக்கு காலையில அவங்க எல்லாம் சொல்லட்டும், இந்த கல்வி தந்தைகள் இன்டர்நேஷனல் ஸ்கூல் நடத்துறவங்க காலையில சொல்லட்டும், 100 பள்ளி தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வரணும். மாவட்டத்திற்கு 3 பள்ளி அல்லது 2 பள்ளி, 78 பள்ளி வச்சுக்கலாங்க. கொண்டு வருவோம். ஒரு வருஷம் கழிச்சு நவோதயா பள்ளி குழந்தைகளுக்கும் இன்டர்நேஷனல் பள்ளி குழந்தைகளுக்கும் கற்றல் திறன் தேர்வு வைப்போம். அதுல உன்னுடைய இன்டர்நேஷனல் ஸ்கூல் பள்ளி ஜெயிச்சுட்டா அந்த அன்னைக்கு நான் அரசியல் விட்டு போயிடறேன். அந்த அன்னைக்கு அரசியலுடைய கடைசி நாளாக இந்த சவாலுக்கு இவங்க வரணும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.